L4 L5 இல்லை L5S1 வந்து டிஸ்க் வந்து கிழிஞ்சு வெளியே வந்து அந்த ஜவ்வு வெளியே வந்து நரம்பு அழுத்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த வந்து முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வந்து அந்த ஜவ்வு வந்து ரெண்டு வகையாக கிழியும். ஒன்று வந்து சென்ட்ரல் கேனல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரலாக வந்து ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து இது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் கார்டை அழுத்துறது. இன்னொன்று வந்து இந்த ஜவ்வு வந்து சைடாக கிழிஞ்சு வரும். இது வந்து லேட்டரல் ஆர் ஃபோராமினல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை போல கிழிஞ்சு வந்து சைடாக போகிற நரம்பு அழுத்துறது வந்து லேட்டரல் கேனல் ஸ்டீனோசிஸ். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. ஏற்கனவே வந்து வீடியோல நான் முன்னாடியே சொன்னேன், ஜவ்வு கிழிஞ்சு வர்றது ரெண்டு வகைன்னு. இந்த ரெண்டு வகையில வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேனல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் அந்த ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து அந்த தண்டு வடத்தை அழுத்துறது, ஸ்பைனல் கார்டை. இந்த கண்டிஷன் வந்து உடனே எல்லாருக்கும் வராது. மெதுவா ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா வலி இருந்து அதுக்கப்புறம் தான் அதிகமாகும். இந்த வலியும் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் வரும், பட்டக்ஸ் பகுதியில் வந்து கால் வரைக்கும் ஃபுல்லா வலி பரவலா இருக்கும். இது வந்து ரெண்டு பக்கம் கால்லையுமே வந்து வலி வரும். அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு சென்ட்ரல் கேனல்ல வந்து பாதிப்பாகி நரம்பு அழுத்தம் ஏற்படுத்துன்னா நிக்க கூட முடியாத அளவுக்கு வலி இருக்கும். ரெண்டாவது வகை வந்து பாத்தீங்கன்னா ஃபோராமினல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோராமினல் கேனல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு ரெண்டாவது வகையை சொல்லுவோம். இது வந்து ஜவ்வு வெளியே வந்து சைடா வர நரம்பு அழுத்தி இருக்கும். இது வந்து உடனே வரும், சடனா வந்து வலி வந்துடும். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவாயில்ல, ரொம்ப அதிகமா இருக்கும், உடனே வந்துடும். ஒரு பக்கம் மட்டும்தான் வலி வரும், ரெண்டு பக்கம் வராது. இது வந்து சீக்கிரமே குறைக்கிறதுக்கு இந்த ரெண்டு வகையான வலியையும் வந்து சீக்கிரமே குறைக்கிறதுக்கு வந்து ஈஸியான எக்ஸசைஸ் வந்து சொல்றேன். இந்த எக்ஸசைஸோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்க்ல இருக்கிற அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம அந்த நரம்பை ஃப்ரீ பண்ணி அந்த நரம்புல இருந்து கால் வரைக்கும் போற வலியை வந்து குறைக்கிறது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். இந்த வீடியோ வந்து எக்ஸசைஸை பார்த்து நீங்க செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனா நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்பைன் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். L4 L5 லெவல்ல வந்து டிஸ்க் ஹெர்னியேஷன் இருக்கும்போது வலி வந்து ரொம்ப சிவியரா இடுப்பு பகுதியில் இருக்கும், பட்டக்ஸ் பகுதியிலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இடுப்பு வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸேஷன் பொசிஷன் சொல்றேன். இதை போல ஒரு பில்லோவை வந்து முட்டிக்கு அடியில வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 1 மினிட் வந்து ரிலாக்ஸா படுத்தீங்கன்னா அந்த இடுப்புல இருக்கிற லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதனால இந்த ஸ்பைன்ல ஏற்படுற டென்ஷன் குறையும், வலியும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில்லோவை எடுத்து நல்லா பெல்விஸ்ல வைங்க. இடுப்பு பகுதியில வச்சு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு மெதுவா படுங்க. படுத்துட்டு இதுவும் வந்து ஒரு 1 மினிட் to 2 மினிட்ஸ் இருங்க. இருக்கிறப்போ இன்னும் நல்ல ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறையிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, வலியும் குறையிறது ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காலை மெதுவா அந்த பில்லோ அளவுக்கு மட்டும் மடக்கி நீட்டுங்க. அதுக்கப்புறம் அடுத்த காலை வந்து மெதுவா மடக்கி நீட்டுங்க. இது வந்து ஒரு காலுக்கும் வந்து ஒரு 10 ரெப்பிடேஷன் செய்யுங்க. செய்ததுக்கு அப்புறம் வலி எதுவும் அதிகமாக ஆகலை, இன்னும் வந்து பேக்ல வந்து நல்லாவே ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு காலை வந்து இடுப்பளவு வரைக்கும் தூக்கிட்டு நீட்டுங்க. அடுத்த காலையும் இடுப்பளவு வரைக்கும் மடக்கிட்டு நீட்டுங்க. இது வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு காலுக்கும் வந்து ஒரு 10 தடவை செய்யுங்க. இது நல்லா செய்ய முடியுது, இன்னமும் நல்லா பேக்ல வந்து மசிலோட டென்ஷன் குறைஞ்சிருக்கு, நல்லா ரிலாக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் நீ டு செஸ்ட் பொசிஷனுக்கு மெதுவா காலை வந்து மடக்குங்க. ரொம்ப வலி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டா கூட மடக்கிட்டு அந்த பொசிஷன்ல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நீட்டுங்க. அதே போல அடுத்த காலம் அதே போல வந்து வலி பொறுக்கிற அளவுக்கு மடக்கிட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நீட்டுங்க. இது நல்லாவே வந்து வலி வந்து இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீ டு செஸ்ட் பொசிஷன் வந்து எந்த அளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நீட்டுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே வந்து செய்யணும். இப்போ இது நல்லா பண்றீங்க, நீ டு செஸ்ட் வந்து சிங்கிள் லெக்ல வந்து நல்லா செய்ய முடியுது அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு காலுக்குமே வந்து நீ டு செஸ்ட் வந்து செய்யலாம். இதுவும் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரெப்பிடேஷன் வந்து 3 டைம்ஸ் a day செய்யறப்போ நல்லாவே வந்து ஸ்பைனல் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும், மசிலோட டென்ஷன் நல்லா குறையும். உட்காந்துட்டே செய்யற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து சொல்றேன். இது வந்து ரெண்டு காலையும் சயாட்டிகா போல வலி பரவலா இருந்ததுனாலும் செய்யலாம். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ரெண்டு காலையும் வலி பரவலா இருக்கு, இல்ல ஒரு காலில் வலி வந்து பரவலா வருது இடுப்புல இருந்து அப்படின்னா செய்யலாம். மெதுவா செய்யணும்.
இந்த உட்காந்த பொசிஷனில் வந்து 2 கையும் பின்னாடி சப்போர்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கால் மேலே ஒரு கால் மெதுவாக வச்சுட்டு கீழே இருக்க காலை மெதுவாக மடக்குங்க. ஓரளவு முடிஞ்ச அளவு மடக்குங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வலி தாங்குற அளவு இருக்கு, பேக்ல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செஸ்ட் வரைக்கும் நல்லா மடக்கிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 3 டைம்ஸ் a day செய்யலாம். அதே போல் அந்த காலுக்கும் வந்து இந்த காலை மேலே போட்டுட்டு கீழே இருக்க காலை முடிஞ்ச அளவு மடக்குங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லாவே செய்ய முடியுது அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுற வரைக்கும் நல்லா மேலே வரைக்கும் நல்லா மடக்கிட்டு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி காலை வந்து கீழே இறக்குங்க. இது வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 3 டைம்ஸ் a day வந்து செய்யலாம். இது செய்கிறதுனால பேக்கில் இருக்க அந்த பிரிஃபார்மிஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அதனால அந்த மசிலோட டைட்னஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். சயாட்டிக் நரம்பு அழுத்தமும் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் டென்ஷன் குறையும். அடுத்த 3வது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல் பாடியோட டென்ஷனை குறைக்கிறது வந்து வெர்டிபிரல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து சைடாக வந்து நல்லா படுத்துக்கணும். படுத்துட்டு கீழே இருக்கிற காலை வந்து நல்லா பின்னாடி நீட்டணும், மேலே இருக்க காலை வந்து முன்னாடி நீட்டணும். நீட்டிட்டு கீழே இருக்கிற கையினால முட்டியை பிடிச்சிக்கணும். மேலே இருக்க கையை வந்து ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு அப்படியே பின்னாடி வந்து நல்லா சாய்ச்சி தலையும் திருப்பணும். திருப்புறப்போ பேக்ல வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அது ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இல்லை முடிஞ்சா ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது செய்யறப்போ வந்து பேக்ல வந்து சில கிராக்கிங் சவுண்ட் வரும், அதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே போல இந்த கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப சிவியரா எலும்பு தேய்மானம் இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு, அதே போல வந்து டிஸ்க் வந்து ஸ்லிப் ஆனவங்க செய்யலாம். ஆனா வெர்டிபிரல் பாடியே ஸ்லிப் ஆயிருக்கு, ஸ்பாண்டலோலிஸ்டிசிஸ் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. இது வந்து அடுத்த காலுக்கும் வந்து அதே போல வந்து சைடா திரும்பி படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு கீழே இருக்க காலை வந்து நல்லா பின்னாடி நீட்டணும், மேலே இருக்கிற காலை வந்து நல்லா முன்னாடி நீட்டிட்டு கீழே இருக்க கையினால முட்டியை பிடிச்சிட்டு மேலே இருக்க கை வந்து நல்லா மேலே தூக்கி நல்லா சைடா ஆப்போசிட் சைடு திரும்புறப்போ நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும், நல்லா கிராக்கிங் எஃபெக்ட் வரும். இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் வந்து 2 பக்கமும் செய்கிறப்போ நல்லாவே வந்து ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைச்சி அந்த ஸ்பைனில் இருக்க டென்ஷன் வந்து நல்லாவே குறையும். ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து அந்த வெர்டிபிரல் பாடியோட ஸ்பேசிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற எக்ஸசைஸ். அது எப்படின்னா இதே போல் பெட்டில் வந்து ஒரு பில்லை வந்து இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வயிற்று பகுதி மேலே படுக்கிற மாதிரி நல்லா படுங்க. நல்லா படுத்து கை ரெண்டையும் நல்லா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு காலை நல்லா நீட்டு இந்த டோஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுங்க. நல்லா தலையை கீழே குனிஞ்சு படுங்க. இப்படி படுக்கிறப்போ நல்லா பேக்கில் வந்து ஸ்ட்ரெச் வந்து நல்லா கீழே வரைக்கும் கிடைக்கும். கிடைக்கிறப்போ இந்த வெர்டிபிரல் ஸ்பேசிங், அதாவது அழுத்திட்டு இருக்கிறது வந்து நல்ல ஸ்பேசிங் இம்ப்ரூவ் ஆகும். உள்ளே இருக்க நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் வந்து ரிலீஸ் ஆகும், ஸ்பைனல் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அதனால பேக்லேருந்து இடுப்புலேருந்து கால் பகுதி வரைக்கும் வர வலியும் வந்து குறையும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி 3 டைம்ஸ் a day செய்கிறப்போ நல்லாவே வந்து அந்த பரவலாக வர வலி வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி கால் வரைக்கும் வர வலியெல்லாம் கூட நல்லா குறையும். 5வது எக்ஸசைஸ் வந்து இந்த ஹெர்னியேஷனால ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்தி இருக்கு. இப்போ இந்த வெளியே வந்த ஜவ்வு வந்து உள்ள போறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் இது. எப்படின்னா நின்ன பொசிஷன்ல இருந்துட்டு இடுப்புல வந்து கை வச்சுக்கோங்க, கால் ரெண்டும் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க, இடுப்பை நல்லா முன்னாடி தள்ளி முதுகை வந்து கொஞ்சம் நல்லா வளைங்க. வளைச்சு இது ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நேராக பொசிஷனுக்கு வாங்க. வலி தாங்குற அளவு செய்யுங்க, தாங்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் மெதுவாக வளைச்சி நல்லா இடுப்பை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நேராக பொசிஷனுக்கு வாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து காலையில் சாயந்தரம் நைட்டு 3 தடவை செய்கிறப்போ வந்து அந்த ப்ரொட்ரூடர் டிஸ்க் வெளியே வந்த ஜவ்வு வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வலியும் வந்து சீக்கிரமே குறையும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்திருக்கு, ஹெர்னியேட்டட் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, L4 L5 இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியல, வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா எங்களோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த வகையாக கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் முதல்ல பார்ப்போம். சென்ட்ரல் கேனலில் வந்து கிழிஞ்சிருக்கா, இல்லை ஃபொராமினல் ஸ்டீனோசிஸ் ஆகி ஜவ்வு வெளியே வந்து நரம்பு அழுத்திருக்கான்னு நான் சொன்ன 2 வகையில் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தனியாக வந்து ஃபிசியோதெரபி ப்ரோட்டோகால் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி முதல்ல ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பெயினை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிருவோம். குறைச்சிட்டு திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கு கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் பண்ணி அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில்
இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து முழு நிவாரணம் அடையிறதுக்கு நாங்க கண்டிப்பா உதவி பண்றோம். தேங்க்யூ.